அன்னைக்கு ஒரு நாள் பிஎம்ஐசிஹெச்க்கு போனேன். எதுக்காக போனேன்னா, இந்த ஆட்டோ விஷன்ங்கிற ஒரு கம்பெனி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடத்துவாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நானும் போயிருந்தேன். போகும் வழி முழுக்க பேனரை வச்சுருந்தானுங்க, இதுதான் அந்த பிஎம்ஐசிஹெச் அரங்கம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் கேட்டானுங்க. அதான் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று எடுத்தானுங்க. வேற வழி இல்லாமல் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் என் கண்ணில் முதல்ல பட்டது இந்த கியர்ஸ், இந்த ரைடிங் கியர்ஸு, இந்த பார்த்தீங்கன்னா அதாவது ரெட்புல் ஜாக்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ்க்கு வேறு வந்து பக்கெட் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரேசிங் சீட்ஸு, கேமிங் சேர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்கும் உட்காரத்துக்கு. அப்படியே இங்கே போய் பார்த்தா இங்கே சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அதாவது ரியல் காசோடைய அந்த லுக்கில் இருக்கக்கூடிய டாய்ஸு பார்த்தீங்கன்னா டொயோட்டா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பைக்ஸ் இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வரும் பார்த்தீங்கன்னா, அது என்னோட ஃபேவரட் காரு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்1000 டுகாட்டி பனிகாலு, அதுக்கப்புறம் ட்ரையம்ப், அது யமஹா, டுகாட்டி H2, அந்த மாதிரி நிறைய சூப்பர் பைக்ஸோடைய அந்த ஸ்மால் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பானா இருக்குது. இந்த மாதிரி நிறைய அந்த சூப்பர் கார்ஸோடைய சூப்பர் பைக்ஸோடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டண்ட் குரூப் இருந்தானுங்க. நானும் வெயிட் பண்ணி அவனுங்க ஸ்டண்ட் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு பேசானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம மலை பிரதேசத்துல எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜீப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருந்துச்சு. அப்படியே முன்னாடி போனால் ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு, ஏதோ பெருசாக கட்டுறானுங்க, ஐ மீன் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அது வழியாக போனேன். இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயங்களே இருக்குது. அதாவது அந்த உள்ளே இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் இருந்ததுனால என்னால் ஒழுங்காகவே ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்படியே போனேன். அப்படியே நடந்து போகும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப கம்மியான வண்டிங்க மட்டும்தான் வந்திருக்கு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா வண்டி இருக்கும். அப்படியே போகும்போது ஒரு பொல்யூஷன் என் மூஞ்சில் அடிச்சது. என்னால் அவ்வளோதான் சுவாசிக்கவே முடியல. ஆனால் இவங்க இவ்வளோ கஷ்டத்துலேயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் கூட அப்படியே டயர்டாகி ஒரு ஓரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, வயிற்று பொழப்பு. அப்படியே என்ட்ரன்ஸில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் எல்லாம் இருந்துச்சு, இம்போர்ட்டட் டயர்ஸு. அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொயோட்டா ஆயிலு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபேமிலி சைஸ் ஒரு சீப்பான கார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த கார்ஸோடைய பேர் தான் தெரியல. பட் ஆனால் டொயோட்டா கார்ஸ் இந்த சைடில் முழுக்கவே இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே வந்து கார்ஸோடைய ப்ரைஸ் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்டா இது வண்டிக்கு ஏன்டா இது பாறைக்கு மேலே வண்டி விட்டவன். ஓகே, அது வெறும் ஒரு சும்மா லுக்காக இருந்த மாதிரி. இந்த சைடு வந்து பார்த்தா ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. நம்ம அதுக்கு லாஸ்ட்டாக போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே பிஎம்ஐசிஹெச்குள்ளே போனால் உள்ளே போய் பார்த்தா எக்கச்சக்க கார்ஸு. இந்த ஸ்ரீலங்காலெல்லாம் இப்போ எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் இந்த ஹைப்ரிடு எலக்ட்ரிக் வண்டிக்கெல்லாம் இப்போ பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதனால் நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. ஸோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அது என்னன்னு. ஸோ எல்லாம் அப்படியே போனேன். லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கும்போது நம்ம லெஃப்ட்டே எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே போன வரும் ஒரு பொம்மை, ஐ மீன் அக்கா, சாரி, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்பேர்ஸ் இருந்துச்சு, சூப்பர் பைக்ஸ்க்கான ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இதுதான் அந்த அரங்கம். ஐ மீன் முன்னாடி பார்த்தது பிஎம்ஐசிஹெச் ஹாலு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ஸ்க்கெல்லாம் இது கொடுப்பாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பல்சர். இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு இந்த வண்டியில் எதுவுமே ஒழுங்காகவே பிடிக்கல. அது ஏன்னு தெரில, எனக்கு இந்த லுக்கு ஆக்வர்டாக இருந்துச்சான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டோ லேண்ட் க்ரூசர் நியூ மாடல். என்னால் ஒழுங்காகவே ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா நான் தான் போயிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஃபியா ஃபீல் கொடுக்கக்கூடிய டிஃபெண்டர், நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபேவரட்டான காரு. இந்த கார் அப்படியே ரோட்டில் போனாலே அப்படியே ஒரு நம்ம பசங்களுக்கு பார்க்கணும் ஒரு மாதிரி கெத்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியை பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ரக்குடா டெரரா அப்படியே ஒரு மாஃபியா ஃபீல் கொடுக்கும். பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு வித்தியாசமான லுக்கில் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும். என்னுடைய ட்ரீம் காரு நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம்டா. ஒரு டிஃபெண்டர் எடுத்து நம்ம இந்த ரோட்டில் ஓட்டுறோம், இந்த ஸ்ரீலங்காவை சுற்றி வரோம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓல்டு டிஃபெண்டர்ல எல்லாம் மெட்டல் இருக்கும். பட் ஆனால் இந்த டிஃபெண்டரில் பிளாஸ்டிக் குத்துருக்காங்க. ஏன் லேண்ட் ரோடு அப்படி பண்ணானுங்கன்னு தெரில. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஒன்று இருக்குது. இதுதான் இப்போதைக்கு நான் வந்து முதல்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலை பார்க்குறேன். ஸோ அது இருந்துச்சு. இதுதான் அந்த இம்போர்ட்டட் கம்பெனி, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இம்போர்ட்டட் கம்பெனி ஸ்ரீலங்காவில் நிறையவே இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இது. ஸோ ஒரு இம்போர்ட்டட் கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ரோவர். ஸோ அதுவுமே இருந்துச்சு, பார்க்குறது சும்மா பலன்னு இருந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரோவரோட கொஞ்சம் அந்த லக்ஷரி டைப்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு கியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டொயோட்டோ அது பிராண்ட் என்னன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கியா கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறானே எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நிறைய ஆளுங்க இருந்தாங்க. அதுக்காக ஒரு ஃபோர்ட் மஸ்டாங், ஃபோர்ட் ராப்டர்னு நினைக்கிறேன் அந்த வண்டி, எனக்கு ஒழுங்காவே தெரில. ஏன்னா நிறைய க்ரௌடு இருந்ததுனால எனக்கு சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண முடியல. நானுமே பூந்து தான் போய்கிட்டு இருக்கேன். அது வரை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொயோட்டா நிறைய இருந்துச்சு. என்ன ப்ரோ எல்லாத்தையும் கீழே பார்த்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என்னால் தூக்கவே முடியல. ஐ மீன் அவ்வளோ க்ரௌடு இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு ஒன்று, இன்னொரு ஃபோர்ட் பிக்கப் ட்ரக் இது வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ரக்கு. அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் ட்ரக்கு. இது வந்து டொயோட்டா லேண்ட் க்ரூசர். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டொயோட்டா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா. ஸோ அவங்க ஆக்சுவலி பைக்ஸ் தான் தயாரிப்பாங்க, பட் ஆனால் அவங்க கார்ஸும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு கார் தான் இது, ஹோண்டா காரு. ஐயோ டே, ரெக்கார்ட் பண்ணும்போது தான் அந்த கிளவி காத்தும் பின்னாடி இருக்கிற ஒரு கிளவி. ஸோ அது வேற ஒரு பிரச்சனை. சரி, நம்ம அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போவோம். இந்த சைடு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த வண்டியெல்லாம் பாருங்கண்ணா, சூப்பராக இருக்கிற அந்த கலர். எனக்கு அந்த கிரே கலர் வண்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். என்னக்கா குறுன்னு என்ன அதுக்குள்ளே பார்க்குறீங்க? ஓகே, ஏதோ ஒன்று திருடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேங்க போகிறதுக்கு. ஓகே, நான் அப்படியே பார்த்தா இங்கே ஒரு நியூஸ் சேனல் வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன நியூஸ் சேனல் தெரிஞ்சா சொல்லுங்கள் பார்ப்போம். அது ஒரு பெரிய ஒரு லோகோவே அந்த பைக்கில் போட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பசங்களுக்கும் ஃபேவரட்டான யமஹா. ஸோ யமஹாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த RN5 அது, ஆமாம் RN5. ஸோ இந்த பைக்கில் அப்படி என்ன தான் பிடிச்சிருக்குன்னு தெரியல. பசங்களுக்கு எல்லாம் இந்த பைக்குன்னு அவ்வளோ பெரிய க்ரேஸு. எனக்கு புரியல. அந்த பைக்கில் அது ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குது, பட் ஆனால் இன்ஜின் வந்து ஒரு நார்மலான 100cc பைக் மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஏன் அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கான்னு சுத்தமாக எனக்கு புரியல. ஐ மீன் நான் இது வரைக்கும் அந்த பைக்கை ஓட்டல. ஐ மீன் நிறைய பேர்கிட்ட கேட்டது அது வெறும் அப்பளமாய் நொறுங்கி உண்டா அப்படின்னு சொன்னதுனால நானும் அந்த பைக்கு பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. எனக்கு ஃபுல் ஃபேர் பைக்னா கண்டிப்பாக அதில் வந்து மினிமம் ஒரு 900cc இருக்கணும். ஐ மீன் ஒரு 1000cc என்ஜின் ஃபுல் ஃபேர்டு பைக் ஓட்டினா தான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இந்த சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வண்டி இருக்குது, ஃபோர்ட் மஸ்டாங். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பர்லாம் இருந்துச்சு, பம்பரு, ஸ்கிட் பிளேட் இதெல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஃபோர்ட் மஸ்டாங் கோடி எலக்ட்ரிக் வெர்ஷன். ஃபோர்ட் மஸ்டாங் கோடிய ஒரு நியூ வெர்ஷன்னு சொல்லலாம். இப்போல்லாம் வரக்கூடிய மஸ்ட் கார்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது கார்ஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோ எல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷனில் ஆட்டோ இன்னைக்கு நண்டா பார்க்குறேன். ஓகே, அது அவங்களோட இஷ்டம். எனக்கு கொஞ்சம் சலிமாக இருக்கும். சுசுக்கி சைட்லேருந்து இந்த ஆட்டோ இந்த வண்டியெல்லாம் இறக்கியிருப்பாங்க, ஸ்கூட்டர்லாம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராப்டர், சூப்பரான ஒரு ராப்டர் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ராப்டர். அது என்னமோ தெரிலப்பா, இந்த ராப்டர்னாலே அப்படியே ஒரு சைடுக்காக தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அது ஏன்னு தான் தெரில. ஒருவேளை ஸ்டைலுக்காகவா இல்லை அந்த ரகுட் ஆஃப் ரோட் லுக்குக்காகவான்னு தெரில. அது எப்பவுமே ஒரு சைடு தூக்கிட்டு தான் இருக்கும். இந்த எக்ஸிபிஷன்ல எனக்கு பிடிச்ச வண்டினா அது இந்த ஹம்மர் தான். பார்த்தீங்கன்னா ஹம்மர் H1ன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு பாருங்களேன், ஒரு மாதிரி ரகுடா. இந்த ஹம்மர் வண்டியோட ஹிஸ்ட்ரியை நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இந்த ஹம்மர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆர்மி பேஸ்டு ஒரு வண்டியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இந்த டயர்லாம் அந்த அங்கிள் வந்து என்னுடைய ஹைட்டுக்கு இருப்பாரு, பட் ஆனால் அவருடைய காலே எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு அமெரிக்கன் ஆர்மிக்காக பேஸ் பண்ண ஒரு வண்டி. ஸோ அப்படின்னா இது என்ன ஒரு மிலிட்ரி வண்டியா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது அது கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம ஆர்னால்டு கிட்ட தான் போய் கேட்கணும். உங்களுக்கே தெரியும், ஆர்னால்டு இந்த பிரெடேட்டர் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் இந்த வண்டியை வந்து ஒரு நாள் பார்த்துருக்காரு ஒரு டீமோட போகும்போது. ஸோ அன்னைக்கு அவர் வந்து கேட்டிருக்காரு அமெரிக்கா கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ் ஹம்மர் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு மாதிரி. அப்புறம் தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இது அந்த அமெரிக்கன் ஆர்மிக்காக பேஸ் பண்ணதுனால தான் இது இவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸாகவும் இருக்குது. அதாவது இவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதனால தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வண்டி பார்க்குறது அவங்களோட வீடியோ பார்க்குறது குட்டியாக இருக்கும், பட் ஆனால் பயங்கர பெருசாக இருக்கும். பயங்கர பெருசாக அகலமாக பல்கா. பார்த்தீங்கன்னா இது முழுக்க இரும்பு மெட்டல். ஸோ இந்தியாவில் கூட இந்த வண்டி உங்களால் பார்க்க முடியாது, பட் ஆனால் இலங்கையில் மட்டும்தான் இது வந்து இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ரேரான வண்டி. சரி, அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா JMGயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியெல்லாம் இறக்கியிருப்பானுங்க. ஸோ அது இருந்துச்சு. ஸோ அப்புறம் அப்படியே நான் வந்து முன்னாடி போய் பார்த்தா இங்கே ஏதோ பேர் தெரியாத பிராண்டு அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தா நான் பைக்ஸை தான் தேடி வந்தேன், பட் ஆனால் பைக்ஸ் எனக்கு கையில் மாட்டல. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வண்டி இருந்துச்சு. இந்த வண்டியோட பிராண்ட் என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆஃப் ரோடு அந்த டைப்பில் ஏதோ ஒரு புது வண்டி இறக்கியிருப்பானுங்க, அதான் தெரில. எனக்கு அந்த வண்டியை பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஜீப் வண்டியோடய ஒரு டைரக்ட் காப்பின்னு தான் தோணுது. ஏன்னா பார்க்குறது அப்படி தான் இருக்குது.
ஜீப் வண்டியோடய ஒரு டிரெக்ட் காப்பியாக தான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குது. ஏன்னா ரெக்கார்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்லா இருந்துச்சு. டெஸ்லா மாடல் ஒய்ன்னு நினைக்கிறேன். ஒய்யா என்னன்னு தெரில. அந்த மாடல் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. டெஸ்லா மாடல் ஒய்ன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் கார்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்லா, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூட எலக்ட்ரிக் வண்டி ஒன்று இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சூப்பர் கார்ஸ். அதான் இந்த வண்டி பார்க்குறதான்னு வந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகுவார் இருந்துச்சு. நிறைய பேரோட ட்ரீம் காரு. பட் ஆனால் எனக்கு அது இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ், அந்த வண்டியோட ஒரு சூப்பரான ட்ராக் ஃபோக்கஸ். அண்ணா ஒதுங்கண்ணா, ட்ராக் ஃபோக்கஸான ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு. எனக்கு என்ன கவலைன்னா, இந்த எக்ஸிபிஷனுடைய போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேம்போகினி காரை காமிச்சிருப்பாங்க. லேம்போகினி காரு. ஆனால் லேம்போகினியை கொண்டு வராமல் இங்கே வந்து ஃபெராரியை கொண்டு வந்து ஏமாற்றி போட்டாங்க. சீ. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபெராரி லுக்கு விட்டுட்டு இதை பார்க்கும்போது தான் எனக்கு அந்த லேம்போகினி ஓனர் சொன்ன ஒரு டயலாக் ஞாபகம் வருது. இஃப் யூ பை அ ஃபெராரி யூ வாண்ட் டு பி சம்ஒன். இஃப் யூ பை அ லேம்போகினி யூ ஆர் சம்ஒன். இதுக்கு மீனிங் யாருக்காவது தமிழ் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. எனக்கு இந்த எக்ஸிபிஷன்லேயே பிடிச்சது இந்த ஹம்மரும் அதுக்கப்புறம் இந்த டிஃபெண்டரும் தான். ஸோ உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அப்படியே வெளியில் போனால் ரொம்பவுமே எப்படி சொல்கிறது ஹாட்டாக இருந்ததுனால ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் ஒன்று எடுத்துகிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பை பாய்.